రాజా జయ ధ్వనులతో తండ్రి స్తోత్ర రాజా మేము సంగీతాల నుంచి రాజా మేము బయలుదేరి పిలుచుకున్న తండ్రి ఆత్మదేవా నీకు స్తోత్రాలు రాజా బిడ్డలకు రాజా మంచి ఆరోగ్యాన్ని తండ్రి మీరు దయచేసి తండ్రి స్తోత్ర రాజా మా యొక్క స్థుతుల ద్వారా రాజా మీరు వైపుచ్చుకోబడి అబ్బాయి ఆత్మదేవునికి స్తోత్రాలు బిడ్డల తండ్రి ఎక్కడెక్కడ తండ్రి నన్ను తిరుగుతున్నారు తండ్రి ఆత్మదేవునికి స్తోత్రాలు తండ్రి వారిని బట్టి తండ్రి నన్ను వేసే స్తోత్ర రాజా అనేకులు తండ్రి స్తోత్ర రాజా మాదిరికరంగా తండ్రి వారు తండ్రి చెప్పే స్తోత్రాలు తండ్రి స్తోత్ర రాజా తండ్రి నాన్న మా కర్త కాసుగా నీకు మంచిగా ఉండులాగా తండ్రి నాన్న ఊరేగి ఇప్పుడు తండ్రి స్తోత్ర ఉత్సాహ జైతులు జ్యోతిస్తులు తండ్రి స్తోత్ర రాజా అలా తండ్రి నాన్న ప్రతి స్థలంలో తండ్రి మీరు మాకు ముందుకు రాజా సురక్షిత క్షేమాంత రాజా అలాంటి యొక్క సంఘాలను రాజా మమ్మల్ని చేర్చబడి యేసు క్రీస్తు శ్రేష్టమైన నామాన్ని బట్టి తను పాపగణను ఉన్నతమైన ప్రేమతో
விசுவாசிக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளை நாங்கள் சந்திக்கும்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனை மீட்கும்படி இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே எல்லா மனிதருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் மீட்பு ரட்சிப்பு உண்டாகிறது. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக பிள்ளையாக மாறுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே அன்பின் வாழ்த்துக்களை நமது சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேவன் மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் நாம் பட வேண்டிய பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லாவித கவலைகளையும் பாடுகளையும் தேவன் தாமே நம்மீது வைத்த அன்பின் காரணமாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்மீது வைத்த அன்பின் காரணமாக அவர் 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். இந்த உலகத்திற்கு வந்த தேவன் நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக மீண்டுமாக உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நாம் அனைவரும் அவருடைய இரத்தத்தினாலே என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, ராஜா,
கேளுங்க. அட்ரஸ் கொஞ்சம் தேட போறேன் இந்த ஊர்ல. யாரு சரியான அட்ரஸ் சொல்றாங்க பாப்போம். நான் போற இடம் வந்துட்டு பையூர், பொய்யூர், மெய்யூர். என்னென்ன சொல்லுங்களேன். ஏமா சொல்லுங்களேன். பையூர், பையூர், பொய்யூர், மெய்யூர். சரி, நம்மளுக்கு யாருக்கு வழிக்கு வராங்க பார்ப்போம். யாராவது ஒரு அட்ரஸ் தேடி நம்ம விலாசத்தை கேட்போம். யாராவது இந்த விலாசம் சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் போகிற இடம் வந்து சரியாக போய் சேர்ந்துருவேன். எதிரில் ஒரு அண்ணா வர்றாரு, பெரிய அண்ணன். அவரை கேட்டால் அட்ரஸ் சரியாக சொல்லுவார் போகுது. அண்ணா அண்ணா, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? என்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிற பாரு, கரெக்டாக தான் கேட்டுக்கிறேன். என்னது இது? ஓ, நான் ஊர் பேரே பெஜாராக இருக்குது. பையூர், பையூர், பொய்யூர், பொய்யூர், மெய்யூர். ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓஹோ, இது காடை கொஞ்சம் பிடிக்கும். அட்ரஸ் பிடிக்கும். என்னோட விளக்கத்தில் நான் சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. இது இருக்குது பேர், இது பேர் பாட்டில் இல்லை. இது பேர் பை. பையா? இதுக்குள்ள இது பேர் ஒன்று பிரவுன் கலர்ல. ஆமாய்யா. அது ஊரு. இதுக்கு பேர் என்னப்போ? பையூரா? இது பைய உள்ள இருக்குது ஊரு. என்னம்மா இதுக்கு பேரு? பையூர். பையூர் சரியா? இதை என்கிட்ட நீ ஏமாத்தி ஆனா குடிப்பான் பார், அது பொய்யூர். அப்படியா? என்கிட்ட ஏமாத்தி குடிச்சால் பேர் என்னது? இது எனக்கு உள்ள பண்ணப்ப நான் பேசுவேன் பாரு உண்மை, அதுக்கு பேரு மெய்யூர். ஐயோ, சரியா? இல்லையா, இப்படி வராது விலாசம். ஊர் என்ன ஊரு போய் சேர்றீங்க, பாட்டில காட்டு ஊரு சொல்றீங்க. குடிக்காரன் என்னைக்காவது பொய் பேசிருக்கிறானா? பொய் பேசிருக்கிறானா சொல்லு. குடிகாரன் போய் பேசுவானா? என்ன கேட்டா குடிகாரன் பொய்யே பேச மாட்டான். உனக்கு நீ வந்து உன்கிட்ட இருக்கிற அட்ரஸ் தப்பு, நான் சொன்னது கரெக்ட். போய் அப்படி கம்முன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, வேற யாராவது கேட்டு பார்ப்போம். நம்ம போகிற அட்ரஸ். அடுத்ததான் அரசியல். அப்பா, இவரு பெரிய தலைவர் வந்திருக்கிறார் போல இருக்கு. இவரை கேட்டா சரியா சொல்வார் போல இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. கும்பிடு குருசாமி வணக்கங்கள். சொல்லுங்க. நான் ஒரு விலாசம் கேட்டுட்டு இருக்கேன்யா. பையூர், பொய்யூர், மெய்யூருக்கு ஒரு வழி இருக்கியா? அது என்னதான் கேட்கணுமா? இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா என்ன? கொஞ்சம் சீக்கிரம் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, பார்த்து சொல்லுங்க ஐயா விலாசம். சரி சரி. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? பையூர் ஐயா. அதாவது பையூரனா இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்க பையில போட்டு கொடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் பையூர். அப்படியா? சரிங்க. அப்புறம் சொல்லுங்க. பொய்யூர். பொய்யூர். பொய்யூர்னா என்னன்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்க அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், லெஃப்ட்ல போவோம், ரைட்ல போவோம் சொல்லுவோம்ல, அதான் எதுவுமே பண்ண மாட்டோம். அதுதான் என் பொய்யூர். அப்போ மெய்யூர் ஐயா? மெய்யூர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஐயா. ஆமா. அதாவது ஐயா, 5 வருஷம் கழிச்சு நாங்க ஆட்சியில இருப்போமோ இருக்க மாட்டோமோ, கவுந்துருவோமோ, எந்த ஆட்சி வருமோ, அதுதான் ஐயா மெய்யூர். நாயா உங்க பாஷையில வந்து அரசியல் மாதிரி சொல்றீங்க. பேரை கேட்டா ஐயா டைம் ஆகுது. சீக்கிரம் ஐயா. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன? என்னப்பா இவர் சரியான அட்ரஸ் சொல்ல மாட்டீங்க. நல்ல வேலை எதிர்கட்சிக்காரன் யாரும் என்ன பார்க்கல. போறையா. இவரும் சரியா சொல்ல. வேற யாராவது அட்ரஸ் கரெக்டா சொல்றவங்க பார்த்தா யாருமே இல்லையா? ஆஹா, எம்பிபிஎஸ் டாக்டர் இவரு தான் கரெக்டா சொல்றாரு போல இருக்கு. ஐயா நல்லா படிச்சிருக்கீங்க போல இருக்கு. கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கீங்க, டாக்டர்ன்றாங்க. இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது பேர் என்ன? பையூர். பையூர். ஐயா, பையூர்னா என்ன தெரியுமா? எங்ககிட்ட வர கஸ்டமர் பேஷண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி பையில போறதுதான் பையூர். பொய்யூர்னா என்ன தெரியுமா? வராத வியாதிக்கு நாங்க ஸ்கேன் போட்டு எழுதுவோம் பாரு, இந்த ஸ்கேன் எடுத்துருவோம், அந்த ஸ்கேன் எடுத்துருவோம், அதுதான் பொய்யூர். மெய்யூர். மெய்யூர் இப்ப சொல்றேன் பாரு, நாங்க ஆபரேஷன் பண்றோம், அந்த கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படி சொல்றான் பாரு, அதுதான் மெய்யூர். ஐயோ, என்ன இவரு டாக்டர் சம்பந்தப்பட்ட அட்ரஸா சொல்றாரு? டாக்டர் கிட்ட ரொம்ப டாக்டர் கிட்டன்னா நான் விலாசம் கேட்டேன்ப்பா. வேற யாராவது படிச்ச காலேஜ் பசங்க இவங்க தான் நல்லா படிப்பாங்க, இவளை போய் கேட்போம். ஆமா, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இந்த அட்ரஸ் ஐயா பையூர்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா. நாங்கெல்லாம் எக்ஸாம் படிக்க போகும்போது
எழுதும் போது அப்படியே பிட்டெல்லாம் எடுத்துட்டு போவோம்ல, அதெல்லாம் மறைச்சு மறைச்சு கொண்டு போவோம். அதான் ஐயா பையூரு. ஓ பொய்யூரு பொய்யூரா? எனக்கு ஒண்ணும் தெரியாதையா. அதாவது வீட்டுல காலேஜுக்கு போறோம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போவோமா, ஆனா நாங்க போறது எங்கன்னா சினிமா தியேட்டருக்கு தான் போவோம். அதுலதான் பொய்யூருன்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப மெய்யூரு? மெய்யூர்னா என்ன தெரியுமா? நாங்க எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதியிருப்போம் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லுவோம். ஆனா எங்க ரிசல்ட் வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் எங்க வண்டவாசி. ஐயோ, யாருமே சரியா சொல்ல மாட்டேங்குங்க. வேற யாரு கேட்க பார்ப்போம். சரியான அட்ரஸ் சொன்னா நம்ம கரெக்டா போகிற இடம் சரியா இருக்கும். மத்தியில ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்பா. இந்த ஊருக்கு நான் ரொம்ப புதுசையா, இனிதான் வந்திருக்கேன். சரிங்க ஐயா. ஒரு அட்ரஸ் கேட்டு ஒரு 4 பேர் கிட்ட கேட்டையா. சரிங்க ஐயா. ஒருத்தர் கூட சரியா பதில் சொல்லலையா. எந்த ஊருக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஐயா நான் போகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பையூர், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொய்யூர், அப்புறம் மூணாவது மெய்யூர் ஐயா. சரி, இப்போ பையூர், அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். பையூர்ன்றது என்ன தெரியுங்களா? நீங்க தாயின் கருவில பிண்டமா இருந்தீங்க இல்லையா? ஆமா ஐயா. தாயின் கருவில பிண்டமா இருக்கிறதா ஐயா பையூர். அதுக்கப்புறமா பொய்யூர்ன்றது என்னதுன்னா, நீங்க வந்து இந்த மனுஷங்களா இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? பொய்யான உலகத்துல, மாயமான உலகத்துல அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய ஆத்துமாக்களை வந்து அனாவசியமான உலக பிரகாரமா வாழ்ந்து கழிக்கிறீங்க இல்லையா? அது வந்து பொய்யூர் ஐயா. சரிங்க. அப்ப மெய்யூர் ஐயா, நீங்க வந்து பையூரையும் கடந்து வந்துட்டீங்க, சரிங்க ஐயா. பொய்யூரையும் கடந்து வந்துட்டீங்க. இப்ப நீங்க போக வேண்டிய ஊர் என்ன ஊரு? மெய்யூர். மெய்யூருக்கு போற வழி சொல்றேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இயேசுதான் ஐயா வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு. சரிங்க ஐயா. அவர் தான் ஐயா மெய்யான ஊரு, மெய்யான பரலோகத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்றவர் அவர் ஒருத்தர் தான் ஐயா. நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? நீங்க உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படணும் ஐயா. நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது மட்டும் இல்ல, மெய்யான பரலோகம் என்ற மெய்யூருக்கு வந்து உங்களை அழைத்து கொண்டு போவார் ஐயா. ஐயா மெய்யூருக்கு போறதுக்கு ஒரு வழி சொன்னீங்க ஐயா. ஐயா, நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்றேன். இதை புடிங்க ஐயா. இதுதான் ஐயா பரிசுத்த வேதாகமம். இதை நீங்க தினமும் வாசிங்க ஐயா. இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா இப்போ இது வாசிச்சா என் வாழ்க்கைய மாறிடுமா ஐயா? கண்டிப்பா மாறும்பா. நீங்க வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மெய்யூருக்கு ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கொண்டு போய் சேர்ப்பாரு. உங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்ப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நன்றி ஐயா. விலாசம் சரியா சொன்னீங்க ஐயா. உங்க எல்லாருக்கும் இந்த நாடகம் பிடிச்சிருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எல்லாருக்கும் எல்லாம் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் ஜோரா கிளாப் பண்ணலாமா? நம்ம 2 ஊரை வந்து கடந்து வந்துட்டோம். ஒண்ணு பையூரை கடந்து வந்துட்டோம், இரண்டாவது பொய்யூரை கடந்து வந்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா நம்ம எல்லாரும் எந்த ஊருக்கு போகணும்? பரலோகம் என்ற மெய்யூருக்கு போகணும். பரலோகம் என்ற மெய்யூருக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள நம்ம உண்மையா இருக்கணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வந்து ஆண்டவருக்குள்ள உண்மையா வாழும்போது ஆண்டவர் வந்து உங்களை பரலோகம் என்ற மெய்யூருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு
எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழுப்பறையே வாழ்நாளே எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழுப்பறையே வந்தவர் பாதம் வானளித்து உன்னை ஏற்றுக் கொள்வார் வருவாய் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் உங்களுக்காக வந்து நாங்க செஞ்சு காட்ட போறோம். வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் இதை பார்க்கறதுக்காக நீங்க எல்லாரும் வெளியில வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வீட்டாண்ட இருக்கிறவங்க கொஞ்சம் தெருவுக்கு வந்தீங்கன்னா இங்க நடக்கிற நாடகத்தை நீங்க பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்காக தான் வந்து நாங்க போட போறோம். நீங்க இதை பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, உங்களுக்கான நாடகம் இதோ. ஐயா
நான் ஊருக்கு புதுசு, இப்பதான் பஸ் விட்டு இறங்கி இருக்கிறேன். நான் ஒரு அட்ரஸுக்கு போகணும். ஊரு பேர் பாத்தீங்கன்னா பையூரு, பொய்யூரு, மெய்யூரு. இந்த விலாசத்துக்கு நான் போகணும். சரி, நம்ம கண்ணுல யார் தென்படுறாங்க பாப்போம். ஏய் மஞ்சா பை யாரா? ஐயா வணக்கம் ஐயா. ஊருக்கு புதுசு நானு, இன்னைக்குதான் வந்திருக்கேன். இந்த அட்ரஸுக்கு போனேன் ஐயா. எந்த அட்ரஸ்? பையூர், பொய்யூர், மெய்யூர் ஐயா. இதெல்லாம் ஊர் பேராயோ? என்னையா நீ? இதெல்லாம் ஒரு ஊர். இரு இரு இரு, அப்படியே அமைதியார் அமைதியார். என்னையா அட்ரஸ் கேட்டா உள்ள இறக்குறீங்க? அட்ரஸ் வேணுமா வேணாமா? நீ சரியா சொல்லுங்க ஐயா. தப்பா சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் நான் சுத்தி சுத்தி அங்கேயே வர வேண்டியதா இருக்கு போல இருக்கு. குச்சாதான் எனக்கு அட்ரஸ் கரெக்டா வரும். சரி பார்த்து சொல்லுங்க ஐயா. கிட்ட போனா சிக்னல் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க ஐயா, இது இப்ப பிடிச்சிக்கோ, நான் பாத்துட்டேன். இதுக்கு இது பாரு, இது பாட்டில் நினைக்காத. இதுக்கு பேரு பைய. பையா உள்ள இது பாரு ஒண்ணு பிரவுன் கலர்ல, இது பேரு ஊரு. ஊரா? ரெண்டும் சேர்த்து சொல்லு. பையூர். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்துச்சா? சரி. என்னமா அது பேரு? ஊர் பேரு. ரெண்டாவது பொய்யூருக்கு என்கிட்ட வந்து பொய் சொல்லி என்ன ஏமாத்தி குடிப்பானுங்க பாரு, அதுக்கு பேரு பொய்யூரு. இது உள்ள ஏமாத்தி குடிச்சா அது பேரு நாமா? இது எனக்குள்ள போனோம்னு நான் உண்மை மட்டுமே பேசுவேன் பாரு, அதுக்கு பேரு மெய்யூர். என்னய்யா கரெக்டான அட்ரஸ் சொன்னா பாட்டில்கள் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் சொல்றீங்க போல இருக்கு. அப்பா உலகத்துல குடிகாரங்கன்னா போய் சொல்லிக்கிறானப்பா. என்னப்பா அமைதியா இருங்க, சப்போர்ட் பண்றது யாருமே இல்லை எனக்கு. குடிகாரன் போய் சொல்லவே மாட்டேன் எங்கேயும். சரியா? நான் சொன்ன அட்ரஸ் தான் கரெக்டா போய் சேர்ந்துரு. வேணுமா? எனக்கு வேணாயா, நான் போற இடம் சரியா சொன்னா போதையா. ஆடா போயா நீ. என்னப்பா இவரு சரியா சொன்னா பாட்டில் அட்ரஸ் காட்டுறாரு. வேற யாராவது நம்ம கண்ணில் தென்படுறாங்களா பார்ப்போம். ஊர்ல பெரிய சார் போல சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு. மக்களே ஐயா வணக்கம் ஐயா. அஞ்சா நெஞ்சத்தில் வணக்கம். சொல்லுங்கள் ஐயா. நான் ஒரு விலாசம் தேடுறேன் ஐயா. விலாசம் பையூர், பொய்யூர், மெய்யூர். 3 அட்ரஸ் வேணுமா உனக்கு? ஆமாய்யா. ஐயோ தாண்டி தான் போனேன். 3 அட்ரஸ் ஒரே ஊர். என்ன பண்றது? சரி வேற ஃபர்ஸ்ட் சொல்லு ஐயா. ஐயா பையூர். ஐயா பையூர். பையூர் பையூர்னா என்ன தெரியுமா? என்னய்யா? இது எலெக்ஷன் டைம்ல ஒரு பையில நாங்க போட்டு கொடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் பையூர். பையூரா? சரிங்க ஐயா. பொய்யூர். பொய்யூர் பொய்யூர்னா என்ன தெரியுமா? இது எலெக்ஷன் டைம்ல நாங்க அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் சொல்றோம்ல, ஆனா எதுவுமே பண்ண மாட்டோம், அதுக்கு பேர் தான் பொய்யூர். அடுத்து மெய்யூர். மெய்யூர் மெய்யாமே தெரிஞ்சுக்கணுமா? மெய்யா நான் போவோட மெய்யூர். மெய்யூர் சொல்லுங்க. சரி மெய்யாவே உனக்கு தெரிஞ்சுக்கலாம் விடு. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது 5 வருஷம் கழிச்சு எங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான் எங்களுக்கே தெரியாது. அதான் மெய்யூர். அதான் அட்ரஸ். அதான் அட்ரஸ். புரிஞ்சா உங்களுக்கு? என்னய்யா ஒண்ணுமே புரியலையா? உங்க பாஷையில எலெக்ஷன் பிலிஷன்ன்றீங்க, ஒன்னும் புரியல. எனக்கு தெரிஞ்சதா சொல்ல முடியும். சரி ரைட். வேற யாராவது நான் பார்க்கறேன். என்ன பண்றது? யாருமே சரியா அட்ரஸே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் சொல்றாங்க. ஆஹா இது நல்லா படிச்சிருக்காரு, கோட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு. ஐயா வணக்கம் ஐயா. நான் சாதா டாக்டர், இன்ஜினியரிங் பச்சை டாக்டர். டாக்டரா? ஐயா டாக்டர், இந்த விலாசம் நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த அட்ரஸுக்கு போகணும். ஓகே. பையூர், பொய்யூர், மெய்யூர். பையூர்னா என்ன தெரியுமா? என்கிட்ட வர நோயாளிங்கள காசு வாங்குவோம், பையில போடுவோம் பாரு, அதுதான் பையூர். பொய்யூர்னா நான் சொல்றேன் பாரு, நாங்க இல்லாத நோய்க்கு ஸ்கேன் எழுதுவோம் பாரு 10 வாட்டி, இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன், அதுதான் பொய்யூர். மெய்யூர்னா என்ன தெரியுமா? சொல்லிட்டா? சொல்லுங்க ஐயா. ஆப்ரேஷன் நாங்க பண்ணிடுவோம் கடைசி நிமிஷத்துல, அந்த கடவுள் தான் அவங்களை காப்பாற்றணும்ன்றான் பாரு, அதுதான் மெய்யூர். ஐயா என்னய்யா டாக்டர் ஹாஸ்பிட்டல் மேட்டர்லாம் சொல்றீங்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? ஊருக்கு போய் வழி சொல்லணும், ஸ்கேனு ஆப்ரேஷன் எல்லாம் சொல்றீங்க, இது எனக்கு சரியா வரல. இது சரியில்லை. சரி வேற யாராவது சொல்றாங்களா பாப்போம். இந்த விலாசம் கொஞ்சம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன ஐயா விலாசம் வேணும்? இத பையூர்மா. எங்களுக்கே ஒண்ணும் தெரியாது, எங்க கிட்ட வந்து நீ சொல்லுமா, பையூருக்கு வழி சொல்லுமா. ஐயா பையூர்னா
ஒன்றும் இல்லைங்க ஐயா, நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது போவோம் இல்லையா, அப்பெல்லாம் டீச்சருக்கு தெரியாமல் பிட்டு பேப்பர் மறைச்சு எடுத்துகிட்டு போவோம். அதுதான் பையூர். அப்படிங்களா? அப்போ பொய்யூர் சொல்லுமா நீ. பொய்யூரா? அது ஒன்றும் இல்லையா, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட காலேஜ் போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போவோம் பார்த்தீங்களா சினிமா தேட்டருக்கு, அதுதான் பொய்யூர்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ மெய்யூருமா? மெய்யூர்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க, எல்லாம் நல்லா எழுதியிருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் நாங்கள் என்ன எழுதியிருக்கோனே. அதுதாங்க பொய்யூர். இது எனக்கு சரியா பண்ணல, யாரும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யார் இங்க கரெக்டா அட்ரஸ் சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இங்க ஒருத்தர் வராரு, இவரை கேட்டா கரெக்டா சொல்லுவார் போல இருக்கு. நம்ம போற இடத்துக்கு போயிடலாம். ஐயா சொல்லுப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம்பா. இன்னைக்குதான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். சரிப்பா. நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், எல்லாரும் ஒவ்வொரு அட்ரஸ் சொல்றாங்க, ஆனா சரியான விலாசம் பொய்யூர் மெய்யூர் ஐயா. சரி, இப்போ பையூர் அப்படின்றது அட்ரஸ் நான் சொல்றேன், எல்லாம் கவனிங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. தாயின் கருப்பையில நீங்க பிண்டமா இருக்கீங்க இல்லையா, 10 மாசம் நீங்க இருக்கீங்க இல்லையா தாயின் கருப்பையில, அதுதான் பையூர். சரிங்க ஐயா. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? பொய்யூர். நீங்க பிறந்து வளர்ந்து இந்த மாயமான உலகத்துல உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்றீங்க இல்லையா, பாவமான வாழ்க்கையை வாழ்றீங்க, அடுத்தவங்களை ஏமாத்தி வாழ்றீங்க, ரொம்ப பாரத்தோட கஷ்டப்பட்டு வாழ்றீங்க. இதெல்லாம் மாயமான உலகம் ஐயா. இங்க நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பொய்யூர் ஐயா. அடுத்தது மெய்யூர் ஐயா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு. இப்போ நீங்க பையூரையும் கடந்து வந்துட்டீங்க, பொய்யூரை இப்ப வாழ்ந்துட்டீங்க. அடுத்தபடியா நீங்க எங்க போனோம்? மெய்யூருக்கு போனோம். நீங்க மெய்யூருக்கு போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க தெரிஞ்சு வச்சிருவோம் ஐயா. அவர் தான் ஐயா வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணனா, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி அவரை விசுவாசித்து நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மெய்யூர் அப்படின்ற பரலோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் சேர்ப்பார் ஐயா. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. ஐயா, இப்ப அந்த மெய்யூருக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு ஐயா. இப்ப நான் என்ன ஐயா பண்ணணும்? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஐயா. இதை புரியுங்க ஐயா. இது புரியுதா? இது என்னன்னு தெரியுது ஐயா? இதாயா பரிசுத்த வேதாகமம். சொல்லுங்க ஐயா. இதை நீங்க தினமும் வாசிங்க ஐயா, தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவாரு, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, ஞானஸ்தானம் எடுப்பீங்க, கர்த்தருக்குள்ள நெருங்கி வாழ்வீங்க, கடைசியாக நீங்க மெய்யூரோட பரலோகத்தை போய் சேர்ப்பீங்க. இது படிச்சா கண்டிப்பா போகலாமா? கண்டிப்பா போகலாம் ஐயா, நீங்க எல்லாருமே போகலாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. காட் பிளஸ் ஐயா. சரியா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் போட்டு போறோம். அந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் வீட்டுக்கு கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா அந்த நாடகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பாத்தீங்கன்னா அநேக பாரங்கள் இருக்கு, அநேக கவலைகள் இருக்கு, அநேக நெருக்கங்கள் இருக்கு, அநேக கஷ்டங்கள் இருக்கு. இப்பேற்பட்ட பாரங்கள் மத்தியில் தான் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்ம பார்க்க போற நாடகத்துல கூட ஒரு மனுஷனை பார்க்க போறீங்க. அவனுக்கு என்னென்ன பாரங்கள்லாம் இருக்கு, அந்த பாரத்துல அவனுக்கு விடுதலை கிடைச்சதா இல்ல விடுதலை கிடைக்கலையா, அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் அப்படின்றத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. எல்லாரும் ஜோரா
கையில தட்டலாம். பாரத்தோடு இருக்கிற மனுஷன் நம்ம மத்தியில இருக்காரு. அவருடைய பாரங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியாப்பா? ஐயோ, என்னால பாரத்தை சுமக்க முடியலையே, ரொம்ப பலுவா இருக்கு. என் பாரத்தை யாராவது சுமக்கிறீங்களா? என்னால முடியலையே. ஐயோ ஐயா, என்னாச்சு ஐயா? என் பாரம் ரொம்ப பலுவா இருக்குயா, இது சுமக்கவே முடியலையா என்னால. ஐயா இருங்க ஐயா, வழி போக்கய்யா நானு. சரியா, கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. கண்டிப்பா சுமக்கிறேன் ஐயா நானும். ஐயோ ஐயா, பலமான பாரத்துல இருக்கீங்களா? ஆமா ஐயா. ஐயா முடியல ஐயா, என்ன ஐயா இவ்வளவு பாரத்தை சுமக்குறீங்க? ஆமா ஐயா, ரொம்ப முடியல ஐயா. இருங்க ஐயா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். ஐயா சுத்தமா முடியல ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இந்த பாரம் ரொம்ப ரொம்ப பாரமா இருக்கு, என்னால முடியல ஐயா. ஐயோ, இந்த பாரத்தை சுமக்கவே முடியலையே, நடக்க முடியலையே. வேற யாராவது உதவி செய்வாங்களா? அடுத்தபடியாக ஐயா, பாடி பில்டர் ஒருத்தர் எல்லாம் கிளாப் பண்ணலாமா? பாடி பில்டருக்காக எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஐயா நீங்க ரொம்ப பலமா இருக்கிறீங்க ஐயா, என் பாரத்தை சுமக்க முடியல ஐயா. ஒரு கை வச்சிங்கன்னா என் பாரம் குறையும் நினைக்கிறேன் ஐயா. என்னாலயே சுமக்க முடியாது. ஐயோ ஐயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. என்னால முடியாது. ஐயோ, என்னால முடியலையே. அவராலையும் பாரத்தை சுமக்க முடியல. அடுத்தபடியா நல்ல படிச்சவரு, நுனி நாக்குல இங்கிலீஷ் பேச வர போறாரு. எல்லாம் கிளாப் பண்ணலாமா அவருக்காக? ஐயா வேற யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஐயா ஓல்ட் மேன், ஐயா என்னால பாரம் சுமக்க முடியல ஐயா, ரொம்ப பலுவா இருக்கு ஐயா. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ப்ராப்ளம்? மை ப்ராப்ளம் இஸ் பிக் ப்ராப்ளம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. Help me. How long you have this problem? No problem. Wait. Help me, please. Help. No, wait. I can help you. With money? You want money? Money no. What? Only wait. Please help me. No. With money I can help you. Wait, I cannot. No, what is problem? No problem. What is your name? Wait, please help me. ஐயோ என்னால முடியலையே, அம்மா என்னால சுமக்க முடியலையே பாரத்தை. ஐயோ சரி, அவராலையும் முடியல. நுனி நாக்குல அவராலையும் முடியல. இப்போ பெண்மணிகள் வர போறாங்க. குடும்ப பாரத்தை சுமக்கிற பெண்மணிகள் வராங்க. அம்மா ஒருவேளை அவங்க இந்த பாரத்தை சுமக்கலாம். யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அம்மா என் பாரத்தை என்னால சுமக்கவே முடியல. என்னால என்னையா பாரம் உங்களுக்கு? ஐயோ எனக்கு இல்ல நிறைய பாரம் இருக்குமா. என்னையா பண்றது? எனக்கே 1008 பாரம் இருக்கு. சரிங்க ஐயா, போயிட்டு வரேன், பார்த்து போங்க. ஐயோ என்னால இந்த உலகத்துல இந்த பாரத்தை வச்சு என்னால நடக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. இந்த பாரம் என்னாச்சு? அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சு உனக்கு? ஐயா என்னால ரொம்ப முடியலையா, என்கிட்ட ரொம்ப பாரமா இருக்குயா, பலு எல்லாம் முடியலையா. உங்களுக்கு என்னென்ன பாரம் இருக்கு என்கிட்ட சொல்லுங்க. ஐயா குடும்பம் என்ற ஒரு பெரிய பாரம் இருக்குயா, கவலை என்னும் பாரம் இருக்குயா, வியாதி என்னும் பாரம் இருக்குயா, குடும்பத்துல கஷ்டம் என்னும் பாரம் இருக்குயா, குடும்பத்துல சமாதானம் இல்லாத ஒரு பாரம் இருக்குயா, கடன் என்ற ஒரு பெரிய பாரம் என்கிட்ட இருக்குயா. குடும்ப சூழ்நிலையில கூட நிறைய பேர் எங்களுக்கு உதவி இல்லாத பொழுது ஒரு பெரிய பாரமா என்கிட்ட இருக்குயா. இந்த பாரத்தெல்லாம் சுமக்க முடியலையா. வியாதி, கடன் பிரச்சனை போன்ற அநேக பாரம் வந்து என்னை ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போறதுனால இந்த பாரத்தை என்னால சுமக்கவே முடியலையா. சரி கவலைப்படாதீங்க. இந்த மனுஷன் சொன்னீங்க எல்லாரும் கேட்டீங்களா? இந்த பாரம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? குடும்ப பிரச்சனை பாரம் இருக்கு, கவலை என்ற பாரம் இருக்கு, வியாதி என்ற பாரம் இருக்கு, வறுமை என்ற பாரம் இருக்கு, உடல் சுகவீனம் என்ற பாரம் இருக்கு, உடல் பலவீனம் என்ற பாரம் இருக்கு. இப்பேற்பட்ட பாரங்கள் மத்தியில
இவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ நாமும் அதே போல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ற சமாதானத்தையும் நிம்மதியும் உங்களுக்கு தருவார். ஐயா நான் ஒன்று சொல்றேன், சொல்லுங்க ஐயா. உங்களுடைய பாரத்தை இங்க இருக்கிற யாராலையும் சுமக்க முடியாது, யாராலையும் தீர்க்க முடியாது. ஆனா ஒருத்தர் இருக்கார் ஐயா, அவர் ஒருத்தர்கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் அவர் சுமப்பார் ஐயா. உங்களுக்கு நிம்மதியையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார் ஐயா. நீங்க நம்புறீங்களா? நம்புறேன் ஐயா. அவர் யாருன்னு கேட்க மாட்டேன்றீங்களே, யாரையா அவரு? அவர் தான் ஐயா மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவலுக்காக கல்வாரி சிலுவை அறையப்பட்டார் ஐயா. அது மட்டும் இல்லையா, 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு கூட எழுந்தாரையா. இப்பயும் உங்களையும் எங்களையும் நேசிக்கிறவரா இருக்கிறாரு. உங்களுடைய பாரத்தை அதோ தெரிந்து பார்த்தீங்களா சிலுவை, அந்த சிலுவையில கொண்டு போயிட்டு அந்த சிலுவையின் கீழே உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க. கண்டிப்பா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார் ஐயா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பாரம் இருக்கோ, உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பாரம் இருக்கோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாங்க, உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க, அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ற மன நிம்மதியை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நீங்க போயிட்டு உங்க பாரத்தை இறக்கி வைங்க ஐயா. சரிங்க ஐயா. எல்லாம் கணக்குல தட்டலாமா? அவருடைய பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு ஐயா. இப்ப எப்படி இருக்கு ஐயா? பெரிய பாரம் இல்லாம லகுவா இருக்கு ஐயா. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? எல்லாம் கையில தட்டலாமா? இதே போல உங்களுக்கு அநேக பாரங்கள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக கவலைகள் இருக்கலாம், அநேக வறுமைகள் இருக்கலாம், அநேக வியாதிகள் இருக்கலாம். உங்களுடைய பாரத்தை மத்த சுமக்க முடியாதுங்க. அது சுமக்கிறதாங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வாங்க, உங்களுடைய பாரங்கள்லாம் அவர்கிட்ட அறிக்கை எடுங்க. கண்டிப்பா அவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தின் வாயிலாக இந்த பகுதியை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த குடும்பத்திற்காக இந்த பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு கர்த்தாவே நீர் பேசினதற்காக கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய பாவங்களை கழுவி அன்றைய ரத்த கோட்டைகளாக மறைத்து தேவரே நீர் வெளிப்படுத்தி அநேக அற்புதங்கள் ஆச்சரியமான காரியம் இந்த பகுதியிலே நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓசன்னா, 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 ஓசன்னா.
கேமராமேன் நீங்க சன் டிவியை ராசிவீங்க. వెనకాల వస్తే వీడియో తీస్తా. నాకైతే వెనకాల వస్తే వీడియో తీస్తా. వెనకపోండి వెనకపోతే వీడియో తీస్తానన్నా. பிரியமான பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன நற்செய்தி என்னன்னா, இங்க ஒரு நாடகம் போட போறோம். இந்த நாடகம் பார்க்கணும்னா வீட்டுல அவங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா இங்க போட போற நாடகம் வந்து பார்த்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தயவு செய்து வீட்டுல இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் வெளியில வந்து இங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இதனால நமக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றத நீங்க பார்த்து கூட நாங்க எல்லாருமே விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப பிரச்சனை அப்படின்ற ஒரு பாரமா இருக்கு. பாரம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தை யாராவது உதவி செய்யறவங்க யாராவது இருக்கீங்களா? ஐயா 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 யாருமே பலு தூக்குற மாதிரி இல்லையா? பெரியவரே வாங்க முன்னாடி. உங்களை கூப்பிடுறாரு ஐயா. வெள்ள சட்டை நீங்க தான் ஐயா. எந்த வெள்ள சட்டையா? இங்க வராரு ஐயா ஒரு வெள்ள சட்டைக்காரரு. அவரை பிடிங்க ஐயா. அவர் கரெக்டா வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஐயா முடியலையா, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. பாக்குறேன் நான் முடியுதான்னு பாக்குறேன் ஐயா. கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க பாருங்க. ஐயோ 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 எப்படி வெயிட்டா இருக்குது, எப்படி சுமந்து இருக்குறீங்க ஐயா? தயவு செஞ்சு என்னால முடியவே முடியாது. சிக்னல் இந்த பாரத வேணாம்னா கொடுங்க ஐயா. ஐயா உங்க சைஸை பார்த்தா நீங்க பிடிப்பீங்கன்னு பார்த்தா அப்படி சொல்லியா? ஐயோ என் பாரத்தை சுமக்க யாருமே இல்லையா? ஐயா என் பாரத்தை என்னால சுமக்கவே முடியலம்மா. ரொம்ப பாரமா இருக்குமா. பாருங்கம்மா பாருங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? பாருங்கம்மா
முடியலையே ஐயா, இந்த பாரத்தை தூக்க முடியலையே. கொடுங்க ஐயா, நான் கொஞ்ச தூரம் பார்க்குறேன், முடியுதா தூக்க முடியுதா? ஐயோ, என்னால் நடக்கவே முடியல. இந்த பாரத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியலையே. ஐயோ, என்னால் தூக்க முடியலையே. சரிங்க ஐயா, நான் போகிறேன். ஐயா, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பாரத்தை வந்து சுமக்கிறதுக்கு நுனி நாக்குல இங்கிலீஷ் பேச வராரு. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? Wait. Yes, please. How can I help you? What Bharam? பாரத்தை பத்தி இங்கிலீஷ் பேசுறாரு, என்னால புரியலையே. ஐயோ கடவுளே. ஐயா, Okay. Wait. வெயிட். ஐயா, வெயிட். Wait. That's what. Wait. That's what I'm telling. Wait. Oh, this weight. Yes. Oh, no. I can't hold this weight. This is very ugly. No, I can't help you. Help me. Check weight. Please help me. God. ஐயோ. வேற யாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் இல்லையா? பாரத்தை சுமக்க முடியலையே, நடக்க முடியலையே. இந்த லகுவா மாத்திரத்துக்கு வேற யாராவது உதவி செய்வீங்களா ஐயா? ஏன் கொஞ்சம் இருங்க ஐயா, உங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு சரியான ஆளை கூட்டு வரீங்க ஐயா. யாராவது ஒரு பணம் ஐயா, சொல்ல முடியல ஐயா. அநேக பாறை என்ன இழுக்குது ஐயா, என்னால் நடக்க முடியல ஐயா. இதுலேருந்து எப்படி ஐயா நான் இறங்கி வைக்கப்படுறதுக்கு? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன ஐயா உங்க பிரச்சனை? ஐயா, என்னால் பாரம் ரொம்ப தூக்க முடியல ஐயா. பளு ரொம்ப இருக்கு ஐயா. ஐயா, நிறைய பாரம் இருக்கு ஐயா, சொல்ல முடியாத பாரங்கள் எல்லாம் இருக்கு ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாரத்தில் என்னென்னலாம் இருக்கு எனக்கு சொல்லுங்களேன் ஐயா. கவலை என்ற ஒரு பாரம் இருக்கு ஐயா. சரி. கஷ்டம்னு ஒரு பாரம் இருக்கு ஐயா. சரி. குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு பாரம் இருக்கு ஐயா. வியாதி என்னும் பாரம் இருக்கு ஐயா. கடன் பிரச்சனைன்ற ஒரு பாரம் இருக்கு ஐயா. என்னால் முடியலையா, இவ்வளோ பாரத்தை என்னால் சுமக்க முடியலையா. சரிங்க ஐயா, தயவுசெய்து நீங்கள் யாவது உதவி பண்ணுறீங்களா ஐயா? ஐயா, என்னாலே உதவி பண்ண முடியாது. ஆனால் உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஐயா. யார் ஐயா அவரு? ஐயா, உங்களை போலவே இங்கே இருக்கிற அநேகருக்கு இப்பேற்பட்ட பாரங்கள் இருக்கலாம். கவலைன்ற பாரம் இருக்கலாம், வறுமைன்ற பாரம் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை அப்படின்னு ஒரு பாரம் இருக்கலாம், கடன் பிரச்சனைன்ற பாரம் இருக்கலாம். அநேக பாரங்களை வந்து உங்களுடைய சுமையை வந்து யாராலையும் இறக்கி வைக்க முடியாது. ஆனா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்பி விசுவாசித்து உங்களுடைய கவலை என்ற பாரத்தையும், வியாதி என்ற பாரத்தையும், கஷ்டன்ற பாரத்தையும், வறுமைன்ற பாரத்தையும், குடும்ப பிரச்சனை அப்படின்ற பாரத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லி இறக்கி வச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார் ஐயா. அப்படிங்கிறா ஐயா. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அதாவது இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார் என்று. உங்களுடைய பாரத்தை தீர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய எல்லா பாரத்தையும் அதோ தெரிந்து பார்த்தீங்கன்னா சிலுவை, அந்த சிலுவையை கொண்டு போயிட்டு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி உங்களுடைய பாரத்தெல்லாம் அங்க வச்சிருங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் ஐயா. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்கன்னா, உண்மையா நம்புறீங்கன்னா விசுவாசத்தோடு அந்த பாரத்தெல்லாம் அங்க கொண்டு போய் வச்சிருங்க ஐயா. சரிங்க ஐயா, போறோம் ஐயா. நான் பாரத்தை எடுத்து ஐயா 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 எல்லாம் கையில தரலாமா? எல்லாம் ஜோர காப்பலாமா? ஐயா இப்ப சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எப்படியா இருக்கு? ஐயா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு ஐயா. என் பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு ஐயா. ஐயா உங்களுடைய பாரம் மட்டும் இல்லைங்க ஐயா, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்க எல்லாரும் ஒவ்வொரு பாரத்தை வந்து சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பாரத்தை மனுஷனால யாராலும் தீர்க்கவே முடியாது. உங்களுடைய ஒவ்வொருடைய பாரத்தையும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே தீர்க்க முடியும். அவர்கிட்ட வந்து உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து உங்க பாரத்தை எல்லாம் நீங்க கண்ணீரோடு சொல்லும் பொழுது நீங்க கம்பீரத்தோடு உங்களுடைய பாரத்தை எல்லாம் அறுப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பாரம் இருக்கு, இந்த பாரத்துல எனக்கு விடுதலை கொடுங்கன்ட்டு உண்மையா ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை போய் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த பகுதியில் ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் உண்மையா ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரேசப்பா. ஏசப்பா, அநேக பாரங்கள் ஆண்டவரே, அநேக கவலைகள் ஆண்டவரே, அநேக நெருக்கங்கள் ஆண்டவரே, அநேக வறுமைகள் ஆண்டவரே, அநேக கடன் பிரச்சனை ஆண்டவரே சப்பா, குடும்ப பிரச்சனை ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாரத்தின் நடுவிலாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் ஒவ்வொரு ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே சப்பா. வெளியில சொல்ல முடியாத அநேக பாரங்கள் ஆண்டவரே சப்பா. கப்பத்தாம ஆண்டவரே, இந்த பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சப்பா உம்முடைய பாரம் ஆண்டவரே சப்பா, அவருடைய பாரம் ஆண்டவரே சப்பா, நீர் சுமந்த ஆண்டவரே சப்பா, கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே சப்பா அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்க ஆண்டவரே சப்பா. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே சப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே சப்பா, அவருடைய பாரத்தை தள்ளுவி ஆண்டவரே சப்பா, அவருடைய பாரத்துக்கு பதிலாக நீங்க இருக்கும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே சப்பா. அனைவரும் ஆண்டவரே சப்பா உம்மிடத்தில் உண்மையாக ஜெபி